மதுரை மற்றும் திருச்சியில் 717 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள டைடல் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் 2 டைடல் பூங்காக்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமையும் தொழில் பூங்காக்கள் மூலம் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 65 வயதிற்கு மேற்பட்ட 9 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவிகை பொக்கிஷம் விருதுகளையும் 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். டெல்லி தமிழ் சங்கத்தின் திருவள்ளுவர் கலையரங்க புத்தாக்க பணிகள் மற்றும் சண்டிகர் தமிழ் மன்ற கட்டட விரிவாக்க பணிகளுக்காக தலா 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் வழங்கினார். சென்னை மற்றும் மதுரையில் உள்ள தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரிகளில் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுரையாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளையும், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் 20 பேருக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.